செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. இந்திய விமானப்படையின் ஆண்டு விழாவை ஒட்டி மெரினாவில் ஒத்திகை. பிரமிக்க வைக்கும் வகையில் வானில் போர் விமானங்கள் சாகசம். ரஜினிகாந்த் நலமுடன் உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கை. சிகிச்சை முடிந்து 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை. 13 துறைகளில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாகவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட் மீதான வழக்கை ரத்து செய்துவிட்டு மீண்டும் விசாரிப்பது தவறானது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. நாதக நிர்வாகிகள் யாரையும் சீமான் மதிப்பதில்லை என கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. பணக்காரர்களை மட்டுமே மதிப்பதாகவும் கட்சி நிர்வாகிகளை கண்டுகொள்வதில்லை எனவும் சரமாரி புகார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்தில் வீடு கட்டாமலே பல கோடி ரூபாய் மோசடி. அதிமுக ஆட்சியில் அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டது அம்பலம். நாமக்கல் அருகே சிக்கிய ஏடிஎம் கொள்ளையர்களை விசாரிக்க படையெடுக்கும் வெளிமாநில போலீசார். பல்வேறு மாநிலங்களில் கைவரிசை காட்டியது பற்றி அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்றது இந்திய அணி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தல். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட கூடுதலாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இம்மாதம் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட கூடுதலாக பெய்யும் என்றும், குறிப்பாக வட மாவட்டங்களில் இயல்பை விட மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா மற்றும் ஆந்திர பிரதேசம், இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பெய்துள்ளதாக தெரிவித்த பாலச்சந்திரன், ஆனால் ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டை விட 14% அதிகமாக பெய்துள்ளதாக கூறினார். பசிபிக் பெருங்கடலின் வெப்பத்தின் அளவு குறைந்துள்ளதால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினா உருவாக 80% வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்யும் நிகழ்வு தற்போது அதிகம் நடப்பதாக கூறியுள்ள பாலச்சந்திரன், லானினா உருவான கடந்த 42 ஆண்டு காலத்தில் 29 ஆண்டுகளில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். லானினா மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா 2010, 2021 இது 2 லானினா வருடங்கள் தான். அந்த 2010, 2021 2010 43% இயல்பை விட அதிகம், 2021 63% இயல்பை விட அதிகம். ஆனால் 2016 லானினா வருடமாக இருந்த பொழுது 62% இயல்பை விட குறைவு. ஸோ லானினா என்பது ஒரு காரணியாக இருக்கலாம், ஆனால் அந்தந்த வருடம் மற்ற ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்ம இதை சொல்ல முடியும்.
லானினா உருவான காலத்தில் 23 ஆண்டுகள் இயல்பான அளவிலும் 6 ஆண்டுகள் கூடுதலாகவும் வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளதாக பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமான சாகச ஒத்திகை நடைபெற்றது. இந்திய விமானப்படையின் ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் தலைநகர் டெல்லியில் கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் நடப்பாண்டு முதல் முறையாக சென்னை மெரினா கடற்கரையில் வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக போர் விமானங்கள், ஜெட் விமானங்கள் தீவிர ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றன. வரும் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையின் 72 வகையான விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஏரோபாட்டிக் சாகசங்களில் ஈடுபட உள்ளன. அதற்கான ஒத்திகையில் சீட்டா ஹெலிகாப்டர்கள் தேசிய கொடி மற்றும் விமானப்படையின் கொடியை ஏந்தி பறந்து வந்தன. தொடர்ந்து ரஃபேல், ஜாகுவார், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக தேஜஸ் உள்ளிட்ட விமானங்கள் தனியாகவும் அணியாகவும் வானில் பறந்து ஒத்திகையில் ஈடுபட்டனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக சாரங் ஹெலிகாப்டர்கள் செங்குத்தாகவும் எதிரெதிரே மிக நெருக்கமாகவும் பறந்தும் பயிற்சியில் ஈடுபட்டன. இருபத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறும் சாகச நிகழ்ச்சி என்பதால் உள்ளூர் மக்கள் பெரும் உற்சாகத்தில் உள்ளனர். இந்திய விமானப்படையின் வலிமை மற்றும் நாட்டின் வான்பரப்பை பாதுகாப்பதில் அப்பிரிவு செலுத்தும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி என்பதால் அதனை காண மக்கள் உற்சாகத்தில் உள்ளனர். 3 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே அந்த ஷோ நடக்க போகுது, இந்த ஏர் ஷோஸ் ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. பார்க்குறதும் எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. என்னோடய ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்கிறாங்க ஊர்லேருந்து. ஸோ அவங்களும் இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இதுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்குறோம், நேரடியாக பார்த்தது கிடையாது. யூஸ்வலாக பரேட் நடக்கும் போது இங்கே வருவோம், அப்போ பார்த்தது உண்டு சின்ன பிள்ளையாக இருக்கும் போது. பட் ஆனால் இப்போது இவ்வளோ ஏஜ்க்கு அப்புறம் இப்போது ஒரு டே டைமில் இந்த ஒரு பெரிய ஈவெண்ட் பார்க்குறது ஒரு பெரிய எங்களுக்காக இது ஒரு கண்குள்ளா காட்சி சொல்லலாம். 2 மணி நேரம் நடைபெற்ற ஒத்திகை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இறுதிக்கட்ட சாகச ஒத்திகையானது வரும் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. வரும் 6ஆம் தேதி மெரினாவை அலங்கரிக்கும் விமானங்களின் சாகசத்தை மக்கள் கட்டணமின்றி இலவசமாக கண்டுகளிக்கலாம். குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம், கோவில், குருத்வாரா, தர்கா என ஆக்கிரமிப்புகள் எந்த வகையிலும் இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்ற பெயரில் சிறுபான்மையினரின் வீடுகளை புல்டோசர் மூலம் சட்டவிரோதமாக இடிப்பது வாடிக்கையாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம், நாடு முழுவதும் தனது அனுமதி இல்லாமல் வீடுகளை இடிப்பதற்கு தடை விதித்து கடந்த 17ஆம் தேதி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், K விஸ்வநாதன் ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டாலே அவர்களது வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கும் செயலை அனுமதிக்க முடியாது என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, கொடும் குற்றங்கள் புரிந்தவர்களுக்கும் ஒரு நாளுக்கு முன்னதாகவே நோட்டீஸ் கொடுத்து உரிய நேரம் வழங்கிய பின்னரே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். நகர திட்டமிடல் அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், வீடுகளை இடிப்பது
தொடர்பான தகவலை மக்களுக்கு தெரிவிக்க இணையதளம் ஒன்றை ஏற்படுத்தலாம் என அறிவுறுத்தினர். அங்கீகாரமற்ற கட்டுமானங்கள் மீது சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அந்த நடவடிக்கை மதம் சார்ந்ததாகவோ நம்பிக்கை சார்ந்ததாகவோ இருக்கக்கூடாது என்று அவர்கள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து வாதிட்ட துஷார் மேத்தா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் குறிவைக்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு உண்மை அல்ல என்று கூறினார். உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பால் உள்ளாட்சி அமைப்புகள் ஆக்கிரமிப்பை அகற்றுவது பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், ஆக்கிரமிப்பு அகற்றம் வேறு, கிரிமினல் குற்றத்திற்காக வீடுகளை இடிப்பது வேறு என்று சுட்டிக்காட்டினர். அங்கீகாரமற்ற கட்டடங்களை இடிப்பதை இடைக்கால தீர்ப்பு கட்டுப்படுத்தாது என்று தெரிவித்த நீதிபதிகள், சாலைகள், நடைபாதைகள், நீர்நிலைகள், ரயில் பாதைகளில் ஆக்கிரமிப்பு எந்த வகையில் இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். கோயில், குருத்வாரா, தர்கா என எதுவானாலும் பொதுமக்களுக்கு தடையாக இருந்தால் அவற்றை இடிக்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கு விசாரணை முடியும் வரை இடைக்கால தீர்ப்பு நீடிக்கும் என தெரிவித்த நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதால் 2 நாட்களில் அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் என்று அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பை நிறைவு செய்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் புதிதாக கூலி படத்தில் நடித்து வருகிறார். நேற்றிரவு அவர் வீட்டில் இருந்தபோது திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் 2 நாட்களில் சிகிச்சை முடிந்து அவர் வீடு திரும்புவார் எனவும் மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவரது உடலுக்கு ரத்தம் எடுத்து செல்லும் முக்கிய ரத்த நாளங்களில் ஏற்பட்ட வீக்கத்திற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. இதற்காக கால் தொடை வழியாக சிறிய அளவு ஸ்டென்ட் குறிப்பிட்ட அந்த ரத்த நாளத்திற்குள் செலுத்தி பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் ஆரோக்கியத்துடன் உள்ளதாகவும் மருத்துவமனை கூறியுள்ளது. புதுக்கோட்டை அருகே தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் சாலை அமைக்கப்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டியலின மக்கள் ஜேசிபி வாகனத்தை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அடுத்த சேந்தாக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழையூர் கிராமத்தில் 71 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. திடீரென அங்கு திரண்ட பட்டியலின மக்கள் சாலை அமைக்கப்படும் இடம் அரசால் தங்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறி பணிகளை தடுத்து நிறுத்தினர். தகவலறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது இருதரப்பிற்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சாலை அமைக்கும் பணியில் இருந்த ஜேசிபி வாகனம் மீது ஏறியும் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்றதால் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அந்த இடமே கலேபரமாக காட்சியளித்தது. தொடர்ந்து போலீசாரின் பாதுகாப்புடன் சாலை அமைக்கும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. சம்பந்தப்பட்ட இடம் நத்தம் புறம்போக்கு வகையை சேர்ந்தது என்றும் ஏற்கனவே சாலை இருந்த இடத்திலேயே புதிதாக சாலை அமைக்கப்படுவதாகவும் வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கிருஷ்ணகிரி மண்டல நிர்வாகிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்றும் சீமான் பணத்திற்கு விலை போய்விட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் கரு பிரபாகரன், கட்சியில் யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என்று சீமான் நினைப்பதாகவும் இதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். சீமான் பணத்திற்கு விலை போய்விட்டதாக சாடிய அவர், கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்றும் மாறாக அவர்கள் ஓரங்கட்டப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஏரி வேலைக்கு காடு வைங்க, ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நினைச்சு இல்ல, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டுல நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்யறாங்க, 3 பேர் தான் இருக்குங்க வீட்டுல, குடியே இருக்குங்க. 15 பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறீங்க. யாரு எளிமையான கட்சினா? யாரு குறை சொல்றீங்க? நீங்க எல்லாம் இழந்துட்டோம். நீங்க திருப்பணியும் நீங்க கட்சி விட்டு சேர்த்துவங்க சேர்த்தாம போங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நாங்க அதை பத்தி வரல. கட்சியை பாக்யராஜ் என்றவர் பெயரில் பதிவு செய்துள்ளதாகவும் மாதம் 2.5 லட்சம் ரூபாய் வாடகை, 15 வேலையாட்கள் என்று சொகுசாக சீமான் வாழும்போது மண்டல செயலாளர் மனைவி ஏரி வேலைக்கு செல்வதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். கட்சியை நம்பி வந்த இளைஞர்கள் பலர் தங்களது இளமையை தொலைத்துவிட்டார்கள் என்றும் கரு பிரபாகரன் கவலையோடு தெரிவித்தார்.
எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் அந்த ஜென்மத்தில் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பா மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். படிச்ச பையன், எங்க தம்பிக்கெல்லாம் படிச்ச பையன், 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் பொண்ணு 10,000 பேர் மேல இருக்காங்க, வருவாங்க எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த இயக்கம் நம்ம போறோமோ இல்லை எந்த இயக்கத்துல கூப்பிடுறாங்களோ வருவாங்க. வேற வழி இல்லை. ஒன்னே ஒண்ணு, இந்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த மக்களோ இல்ல தமிழ்நாடு சார்ந்த சொல்றேன், யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். இளமையை அழிச்சிடாதங்க, போதும். நீங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு, 1ல இருந்து 4 ஆனீங்க, 4ல இருந்து 7 ஆனீங்க, 7ல இருந்து 14 தான் போயிருங்க. நீங்க ஏன் 7ல இருந்து 8 கூட ஆகல? எங்க மாற்றம்? அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சியில் செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் என்ற பெயரில் கையெழுத்து மட்டுமே வாங்கப்படுகிறது எனவும், யாரிடமும் சீமான் ஆலோசனை செய்வதில்லை என்றும், கட்சி நிர்வாகிகள் யாரையும் சீமான் சந்திப்பதில்லை என்றும் கரு பிரபாகரன் குற்றம் சாட்டினார். அரசியல் லாபத்துக்காக முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் துரைமுருகன் எச்சரித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளார். இதற்கு விளக்கமளித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், முல்லை பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசை ஒத்துழைக்க அறிவுறுத்துமாறு பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை தாம் சந்தித்து பேபி அணையை பலப்படுத்த கேரள அரசுக்கு உத்தரவிட வலியுறுத்தியதாக துரைமுருகன் கூறியுள்ளார். பேபி அணை அருகே உள்ள மரங்களை அகற்ற அனுமதி தருமாறு கேரள நீர்வளத்துறை அமைச்சருக்கு 2022ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி கடிதம் எழுதியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேபி அணையை பலப்படுத்திய பிறகு முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தலாம் என நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதாகவும், தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் முல்லை பெரியாறு அணை பாசன விவசாயிகளின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே அண்டை மாநில நதிநீர் பிரச்சினையில் அரசியல் லாபம் கருதி வெற்று அறிக்கைகளை வெளியிட்டு போராட்டங்களையும் அறிவிக்கும் அதிமுக மக்களை குழப்பும் முயற்சிகளை கைவிட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்று துரைமுருகன் எச்சரித்துள்ளார். சென்னை கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய சிறிய ரக செயற்கைக்கோள் திருவண்ணாமலை விளையாட்டு அரங்கில் இருந்து வெற்றிகரமாக வானில் பறக்கவிடப்பட்டது. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியை சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் 42 பேர் ஒன்றிணைந்து யூலாக் 3 என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை வடிவமைத்தனர். 25,000 ரூபாய் செலவில் 500 கிராம் எடை கொண்டவை. திருவண்ணாமலை விளையாட்டு அரங்கில் இருந்து எளிதில் காற்றில் மேல் நோக்கி பறக்கும் ஹீலியம் பலூன் உதவியுடன் இந்த சிறிய செயற்கைக்கோள் இணைக்கப்பட்டு விண்ணில் பறக்கவிடப்பட்டது. மேக கூட்டங்களிடையே உருவாகும் வாயுவினால் ஏற்படும் வெப்பநிலையை ஆய்வு செய்யும் வகையிலும், பூமியில் உள்ள நீர்நிலை, வனப்பகுதி, சாலைகள் உள்ளிட்டவற்றை துல்லியமாக புகைப்படம் எடுத்து அனுப்பும் வகையிலும் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நம்ம ஒரு ஏரியல் ஃபுட்டேஜ் கொடுத்தோம்னா எங்க ஃபாரஸ்ட் அதிகமா இருக்கு, தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ் எங்கே அதிகமாக இருக்குது, தென் ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் அதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோப்போ பாஸில் வந்து கேஸ் கான்சன்ட்ரேஷன் லெவலில் வந்து அங்கே ரீடிங் எடுக்கலாம்னு இருக்கும். ஸோ அந்த கேஸ் கான்சன்ட்ரேஷன் வச்சு அங்கே இருக்க டெம்பரேச்சர் ஏன் வேரி ஆகுதுன்னு சொல்லி ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த சேட்டலைட் லான்ச்சோட முக்கியமான மோட்டிவ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் நியூமோஃபிக் டெக்னாலஜிக்கான சப்போர்ட் வந்து இது மூலியமாக நாங்கள் வந்து தேடிக்கலாம்னு இருக்கும். கல்லூரி மாணவர்களின் இந்த முயற்சி சுற்றுவட்டார பகுதி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்தது. நான் நிறைய சேட்டலைட்ஸை வந்து டிவியில் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் ஒரு கிரவுண்டில் ஹீலியம் பலூனில் வந்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நியூவான அனுபவமாக இருந்தது. எனக்கு நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் பண்ணணுன்றது எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவங்களை பார்த்து நான் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்டான மூமெண்டா இருந்தது. வானில் பறக்கவிடப்பட்ட செயற்கைக்கோள் விண்ணில் 27 கிலோமீட்டர் பறந்து சென்றது. பின்னர் ஹீலியம் பலூன் வெடித்ததால் பாராசூட் உதவியுடன் செயற்கைக்கோள் தஞ்சாவூரில் தரையிறங்கியதை மாணவர்கள் சேட்டலைட் உதவியுடன் உறுதி செய்தனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஐயப்பன்.
முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை உட்பட பல்வேறு துறைகள் சார்பில் 2846 பயனாளிகளுக்கு 3,95,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பட்டி தொட்டி எங்கும் விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதே அரசின் இலக்கு என்று தெரிவித்தார். நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் பேரில் முதல் கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டுத்துறையில் மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை படைத்து வருகின்றது. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட 13 துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லல, ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 2111 பேருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் உலக அளவில் சாதனை புரிந்து வருவதாகவும் உதயநிதி பெருமிதத்துடன் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் வீடுகள் கட்டாமலேயே அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் இந்த முறைகேடு நடந்துள்ளது. பட்டலமங்கலம், ஆதமங்கலம், வழிவளம், கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பனையூர், கொடியாளத்தூர் ஆகிய 6 ஊராட்சிகளில் வீடுகள் கட்டாமலேயே பயனாளிகள் பெயரில் நிதி பெறப்பட்டு மிகப்பெரிய மோசடியில் அதிகாரிகள் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஒரு பைசா கூட நாங்கள் வாங்கலை, போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஓவர் சாரு, பஞ்சாயத்து போர்டு, பிடிஓ இதேமாரி அவங்க தான் வாங்கிட்டாங்க. நாங்கள் ஒரு பைசா கூட காசு வாங்கலை. ஆனால் பேர் எங்கள் பேரில் தான் எடுத்துருக்குறாங்க எல்லா அமௌண்ட்டும். வீடு நாங்கள் கட்டினதா, ஆனால் இந்த வீடு நாங்கள் சொந்தமாக தான் கட்டினோம். இந்த 6 ஊராட்சிகளிலும் மொத்தம் 146 வீடுகள் இவ்வாறு கட்டி கொடுக்காமலேயே பயனாளிகள் பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த 6 ஊராட்சிகளிலும் வீடு வீடாக சென்று ஆய்வில் ஈடுபட்டு உள்ளனர். முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட் மீதான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்வதாக தீர்ப்பளித்துவிட்டு மீண்டும் விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வின் செயல்பாடு முற்றிலும் தவறானது என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. முறைகேடாக வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றதாக ஜாஃபர் சேட் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டதால் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்வதாக கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு உயர்நீதிமன்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் சில விளக்கங்கள் பெற வேண்டியிருப்பதால் வழக்கை மீண்டும் விசாரிப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு அறிவித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ஜாஃபர் சேட் ரத்து செய்த வழக்கை மீண்டும் விசாரிப்பதன் பின்னணியில் சதித்திட்டம் நடந்திருப்பதாக மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகா, ஜார்ஜ் மசி அமர்வு ரத்து செய்வதாக அறிவித்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு மீண்டும் விசாரிப்பது முற்றிலும் தவறானது என கண்டனம் தெரிவித்தனர். வழக்கை ரத்து செய்வதாக நீதிமன்றத்தில் அறிவித்த நீதிபதிகள் பின்னர் மறு விசாரணை நடத்துவதாக வாய்மொழியாக கூறியது உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். ரத்து செய்த வழக்கை மீண்டும் விசாரிப்பது என்ன மாதிரியான நடைமுறை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜாஃபர் சேட் வழக்கை உச்சநீதிமன்றமே விசாரித்து தீர்ப்பு வழங்கும் என்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை ஒட்டி அவரது மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசனின் மணிமண்டபத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திரைப்பட தயாரிப்பாளர் ராம்குமார், நடிகர்கள் பிரபு, விக்ரம் பிரபு உள்ளிட்ட சிவாஜி குடும்பத்தினர் வரவேற்றனர். பின்னர் அங்கு சிவாஜி கணேசனின் முழு உருவ சிலையின் கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிவாஜி கணேசனின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது சிவாஜி குறித்த சிறப்பு காணொளியையும் கண்டு ரசித்தார். தொடர்ந்து திரைத்துறையினர், ரசிகர்கள் பலரும் சிவாஜி மணிமண்டபத்தில் திரண்டு மரியாதை செலுத்தினர். சென்னை புறநகர், கோவை உள்ளிட்ட இடங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி வழங்க வேண்டும் என அமைச்சர் ஏவ வேலு ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலை பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி தலைமையில் டெல்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் ஏவா வேலு, சாலை உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு முதலிடத்தில் உள்ளதாக பாராட்டிய நிதின் கட்கரிக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஏவா வேலு, தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதற்காக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஏற்கனவே பல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் சில முக்கிய சாலைகள் அவற்றின் போக்குவரத்து செறிவினை தாண்டிவிட்டதால் பயணத்தில் காலதாமதமும் விபத்துகளும் ஏற்படுவதாக குறிப்பிட்டார். அதன்படி கிளாம்பாக்கம் முதல் செட்டிப்புண்ணியம் வரையிலான 8 வழிச்சாலையில் உயர்மட்ட 6 வழிச்சாலை அமைக்கப்பட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு முதல் உளுந்தூர்பேட்டை வரையிலான 4 வழிச்சாலையை முன்னுரிமை அடிப்படையில் 6 வழிச்சாலையாக மேம்படுத்தவும் வலியுறுத்தினார். கேரளாவை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கோவை புறவழிச்சாலையை 4 அல்லது 6 வழித்தட சாலையாக மேம்படுத்த வேண்டும் என்றும் ஏவா வேலு ஒன்றிய அமைச்சரிடம் வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் சாலை மேம்பாட்டு திட்டங்களை ஆய்வு செய்து உரையாற்றிய ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி, நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடித்து மாமல்லபுரம், முகையூர் இடையிலான சாலை பணிகளை தொடங்க வேண்டுமென அறிவுறுத்தினார். 384 கிலோமீட்டர் நீளமுடைய 13 சாலை பணிகள் நில எடுப்பு, ஆக்கிரமிப்புகள் போன்றவற்றால் காலதாமதமாவதை கேட்டறிந்த நிதின் கட்கரி அவற்றின் மீது தனி கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.